Praise the Lord. Hallelujah. கடவுளுக்கு கணக்கு கொடுக்க தயாரா? இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் திருமுகத்தில் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே பவுலடியார் அருமையாக சொல்கிறார், நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். ஆம் அன்பு நெஞ்சங்களே, இறந்த ஆன்மாக்களை பற்றி தியானிக்கின்ற இந்த மாதத்தில் புனித புருனோவுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை நாம் இன்று தியானிக்க போகின்றோம். அன்பு நெஞ்சங்களே, புனித புருனோ ஒரு புகழ் வாய்ந்த அருட்தந்தையாக இருந்திருக்கிறார். அவர் ரீம்ஸ் நகரில் அந்த மறை மாவட்டத்திலேயே மிகவும் புகழ் வாய்ந்தவராக திறமைசாலியாக இருந்ததை பார்த்து அந்த மறை மாவட்டத்தின் பேராயர் அவரை ஆயராக உயர்த்துவதற்கு அவரிடம் விருப்பம் கேட்டிருக்கிறார். அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அருட்தந்தை புருனோவுடைய நண்பர் ஒருவர் இறந்து போயிருக்கிறார். அவரை அடக்கம் செய்வதற்காக அங்கு திருப்பலி நிறைவேற்றி அடக்கம் செய்யும் கல்லறைக்கு சென்று அடக்கம் செய்வதற்கு முன்பாக அந்த இறந்த நபர் உயிர் பெற்றெழுந்து, நான் நரகத்திற்கு தீர்ப்பிடப்பட்டிருக்கிறேன், எனக்காக அநேக ஜபங்களையும் திருப்பலிகளையும் ஒப்புக்கொடு என்று சொல்லி தன்னுடைய நண்பரான அருட்தந்தை புருனோவிடம் சொல்லிவிட்டு மீண்டும் அந்த நபர் இறந்து அந்த குழியில் கிடந்தாராம். இந்த நிகழ்வு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது. எனவே அருட்தந்தையாக புகழ்வாய்ந்த ஒரு மறை மாவட்டத்தில் இருந்த அந்த அருட்தந்தை அதன் பிறகு அந்த உலக பற்றுதலை துறந்து தவத்தில் ஈடுபட்டு தரித்திரத்தையும் உறுத்தலையும் மௌனத்தையும் முக்கியமாக கொண்ட ஒரு அற்புதமான கர்தூசியன் என்ற துறவற சபையை உருவாக்கினாராம். அன்பு நெஞ்சங்களே, புகழ்வாய்ந்த அருட்தந்தையாக இருந்த பொழுதும் அந்த நரகத்தில் வேதனை தண்டனை இருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் துறந்தவர்தான் புனித புருனோ. இன்று நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டியது, கடவுளுக்கு கணக்கு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அன்பு நெஞ்சங்களே. எனவே ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றால் சற்று சிந்தித்து பார்த்து தவத்தையும் உறுத்தலையும் தரித்திரத்தையும் நாம் கடைபிடித்து நமது ஆன்மாவை பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். கணக்கு கொடுக்க தயாராவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.